தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிர் உரிமை தொகையின் முதல் தவணை இன்று வழங்கப்பட்டது. மே மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் இன்று வரவு வைக்கப்பட்டது. மத்திய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மேற்கு ஆசியாவில் நிகழும் சூழல் காரணமாக பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 3 ரூபாய் விலை உயர்த்தியுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் முதல்வர் விஜய். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கச்சா எண்ணெய் விலை குறையும் போது எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதில்லை, லாபத்தை மட்டும் எடுத்துக் கொள்கின்றன. 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இப்போது விலையை ஏற்றியிருப்பது ஏற்புடையதல்ல. இந்த விலை உயர்வு அன்றாட பொருட்களின் விலை உயர்வுக்கு வித்திடும். ஏழை எளிய மக்களின் வாங்கும் திறனை பாதிக்கும். எனவே விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தாவேக அரசு மக்களின் சுமை குறைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு மாற்றம் வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்து செயல்படுகிறதென்றது சொல்கிறார்கள். அப்படியானால் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எரிவாயு சிலிண்டருக்கும் உள்ள விற்பனை வரியை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது குறித்து அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். விழா தொடங்கும் முன் அதிகாரிகளிடம் தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் பாடப்பட வேண்டும், அதன் பிறகு தேசிய கீதம் வந்தே மாதரம் பாடிக்கொள்ளுங்கள் என்று ஆதவ் அர்ஜுனாவும் நானும் கூறினோம். ஆனாலும் அது நடக்கவில்லை. நிகழ்ச்சி முடிந்த பிறகு அதிகாரிகளிடம் கேட்டதற்கு, பதவியேற்ற பிறகுதான் நீங்கள் முதல்வர், அமைச்சர், அதுவரை இது ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சி என்பதால் அந்த வழிமுறையை பின்பற்றியதாக கூறினார் என்றார். நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, தமிழ்தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல. அந்த இடத்துல இருந்தவனா இவர் சொன்னார், கிரீன் ரூம்ல அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னார், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் சொன்னது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. நான் சாட்சி. அவர் சொன்ன நான் சொல்றேன் சார், ஆமா சார், கண்டிப்பாக நீங்க தமிழ்தாய் வாழ்த்த பாடுங்க, அப்புறம் தேசிய கீதம் பாடுங்க, நிச்சயமா அதுக்கப்புறம் வந்தே மாதரம் கூட பாடுங்க, பண்றோம்னு சொன்னாங்க. மேடையில நிக்கிறோம், அந்த நிகழ்ச்சி நிரல் இருக்கும் பாருங்க, நான் அதை போய் கிழிச்சேன். ஏன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும். கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்க, நான் கொடுத்தோம். எல்லாம் ரெடி, நான் நிக்கிறேன், எழுந்து அப்படி அட்டென்ஷன்ல நிக்கிறேன். ஆனா மாறி அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதான் பாடினாங்க. நிகழ்ச்சி முடிந்தது, அதிகாரிகளை அழைத்தேன், யாரை கேட்டு மாத்தினீங்க, எப்படி இது மாறிச்சு? நான் சொன்னேன், மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் சகோதரர் சொன்னாரு. அப்ப அவங்க சொன்னாங்க, சார் 3 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ற ஃபங்க்ஷன் இது, லோக் பவன் மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்களினுடைய துறை பண்ற ஃபங்க்ஷன். நீங்க பதவி பிரமாணம் முடித்த பிறகுதான் நீங்க முதலமைச்சர், பதவி பிரமாணம் எடுத்த பிறகுதான் அமைச்சர். அது எடுக்கிற வரைக்கும் நீங்க சாதாரண எம்எல்ஏக்கள் தான். அப்ப இந்த நிகழ்ச்சி அவங்க நடத்துறது தான். ஆனாலும் நீங்கள் சொன்னதை நாங்க சொன்னோம் என்று அவர்கள் சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், சரி சார், இது அவங்க நடத்துற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும், அவங்க போட்ட ஒரு அஜெண்டாவே இருக்கட்டும். ஆனா இனி நடத்த போகிற, மீண்டும் மீண்டும் நடத்த போகிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் நடத்த போற ஃபங்க்ஷன். இங்க தமிழுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், தமிழுக்கு தான் முதல் இடம் என்று நான் சொன்னேன். தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வு குழுவை அமைத்தது திமுக. 36 பேர் கொண்ட குழு தொகுதி வாரியாக சென்று பொதுமக்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கருத்தை கேட்டு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க திமுக தலைவர் மு. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அரசு அலுவலகங்கள், அரசு துறை சார்ந்த கட்டடங்கள் அனைத்திலும் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை வைப்பது கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கான அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படத்தையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகவுக்கு ஆதரவாக வாக்களித்தது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுக எம்பி இன்பதுரை, நாடாளுமன்றத்தில் 1993 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற குதிரை பேரம் மூலம் ஜேஎம்எம் எம்பிக்கள் ஆதரவை குறுக்கு வழியில் பெற்ற அன்றைய பிரதமர் நரசிம்மராவ், பூட்டா சிங் ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. தற்போதும் முதல்வர் விஜய் மீது வழக்கு வர வாய்ப்புள்ளது என்றார். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள டெக் மஹேந்திரா நிறுவனத்தின் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதியை கரும் புகை சூழ்ந்தது. மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீ விபத்து நடந்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார் சோழிங்கநல்லூர் தொகுதி எம்எல்ஏ சரவணன். அவர் பார்வையிட்ட காட்சிகள் சினிமா பாணியில் பின்னணி இசையுடன் ரீல்ஸாக வெளியிடப்பட்டது விமர்சனத்துக்குள்ளானது. தேர்தலுக்கு முன்பு விஜய் நடிப்பில் உருவாகி சென்சார் போர்டு பிரச்சினை காரணமாக திரைக்கு வராமல் இருந்த ஜனநாயகன் படம் இணையத்தில் லீக் ஆனது. தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள புகாரின் பேரில் 9 பேரை சைபர் கிரைம் காவல்துறை கைது செய்துள்ளது. அதில் உதவி எடிட்டர் பிரசாந்த், செல்வா, பாலா ஆகிய 3 பேர் மீது
குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தலைமை செயலகத்தில் முன்னணி தொழில் நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்தார் முதல்வர் விஜய். TVS, BMW, CII, TAFE போன்ற நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகள் முதல்வரை சந்தித்து தொழில் மேம்பாட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.